எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா வடிவேலு அண்ணா வந்து மேடையில சிறப்பா பேசியிருக்காரு. அதுக்கு ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் ஐயாவ பத்தி அவதூறா பேசி, அவரோட மரியாதைய அவரே தாழ்த்திக்கிட்டாரு. ஒரு உதய் சாரோட பர்த்டேவே 49 59 தெரியாத அளவுக்கு உளரக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர். அவருடைய பேச்ச நீங்க எப்படி கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர், மறைந்த நம்ம முன்னாள் எம்ஜிஆர் வாத்தியார் அவரோட பாட்ட எடுத்து திமுகல பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம அண்ணன் இருக்காரு. எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் ஐயாவ பத்தி பெருமையாவும், ஜெயலலிதா அம்மாவ பத்தி மரியாதையும் இன்ன வரையுமே பேசிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு கட்சிய தொடங்கியிருக்காரு. புதிய கட்சிய தொடங்கியிருக்காரு. இருந்தாலும் நம்ம இரட்டை இலை சின்னத்துல இருந்த முன்னாள் தலைவர்களுக்கு மரியாதை குடுத்து இன்ன வரையுமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க திமுகல இருக்கக்கூடியவங்க, மறைந்த எம்ஜிஆருடைய பாடல் "நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு" பாடல் எப்படி உங்களால பாட முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவருடைய கட்சி இரட்டை இலை கட்சி உங்களுக்கு வேண்டாம். ஆனா, அவர் பாடிய பாடல்கள் மட்டும் நீங்க திமுகல பயன்படுத்துறது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும்? திமுகல எத்தனையோ புலவர்கள் இருப்பாங்க, பாடலாசிரியர்கள் இருப்பாங்க. அது ஸ்டாலின் ஐயாவ பத்தி பெருமையா பாடி நீங்க அங்க மக்கள் மக்கள்கிட்ட பேசியிருக்கலாமே, பாடியிருக்கலாமே. ஒரு திமுக கட்சியில இருந்துக்கிட்டு, ஒரு மறைந்த முன்னாள் தலைவர்களுடைய பாடல எடுத்து அங்க பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு யார் குடுத்தது? மக்கள் விழிப்புணர்வா தான் இருக்காங்க. நீங்க இத விட்டுட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அண்ணன் என்னைக்கா இருக்காரு. அப்போ உண்மையா இருக்கும்போது, அவருக்கு மக்கள் வந்து பணம் குடுக்காமயே அவருக்கு கூட்டம் சேருதுன்னா, நீங்க அப்பயே புரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பா உடையும். எல்லாருமே டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இல்ல. நாங்க 3 தலைமுறையா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம். இருந்தாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. ஒரு திருக்குறள சொல்ல சொல்லுங்க நம்ம ஸ்டாலின் ஐயாவ. பார்க்காம ஒரு மெமரியா ஒரு 10 திருக்குறள சொல்ல சொல்லுங்க. முடியாது. நீயே ஒழுங்கா ஸ்டாலின் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்குற. நீயே 48ஆ 59ஆன்னு தெரியாத பேசுற நீ, எப்படி உன்ன நம்பி ஓட்டு போடுவோம்? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மக்கள் விழிப்புணர்வா தான் இருக்காங்க. விழிச்சிட்டு இருக்காங்க. விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மேடை பேச்சே சிறந்த பேச்சா இல்லாத நீ, எம்ஜிஆரோட பாடல திமுகல பாட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ எம்ஜிஆர் பாடல வச்சு டிஎம்கேக்குள்ள ஓட்ட வந்து நீங்க வாங்குறீங்களா? அப்ப நீங்க ஏடிஎம்கேலயே நீங்க போய் சேர்ந்துருக்கலாமே. ஏன் டிஎம்கேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்க?